ஹைடெக் சமுதாயத்தை உருவாக்கும் தமிழ்நாடு அரசு இளைய சமுதாயத்தை உயர்த்தினால் நாடும் மக்களும் உயர்வதை எவராலும் தடுக்க முடியாது என்ற அறிவார்ந்த எண்ணத்தோடு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த வகையில் அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணாக்கர்களுக்கு உயர் தொழில்நுட்ப வசதிகளோடு லேப்டாப் அல்லது டேப் வழங்க உள்ளது தமிழ்நாடு அரசு. 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இதற்காக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதை அமல்படுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் உயர்நிலை கல்விக்குழுவுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் மாணாக்கர்களுக்கு வழங்கவிருக்கும் லேப்டாப்பில் உயர் செயல்திறன் கொண்ட 8GB RAM, 256GB ஸ்டோரேஜ், ப்ரீலோடட் சாப்ட்வேர்ஸ் மற்றும் ஹார்ட்வேர்ஸ் போன்றவை இருப்பதற்கான குறிப்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வகை லேப்டாப் அல்லது கைக்கணினி அனைத்து வகை மாணாக்கர்களும் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட உள்ளன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இந்த திட்டத்தின் மூலம் தொழில்நுட்ப திறனில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலகளவில் சிறந்து விளங்குவார்கள்.